ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம்ன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டாவை வச்சு எப்படி ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் டேட்டா டூல்ஸ்ன்ற குரூப்பில் டேட்டா வேலிடேஷன், அதில் allow any value, அதை அந்த ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். சோர்ஸில் இந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தடுத்த செல்லில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் ஆகலை. அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஹேண்டில் வச்சு ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். காப்பி செல்ஸ் தான் ஆகும். இல்லைன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு அண்டோ கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டன் ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆட்டோ ஃபில்லில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். காப்பி செல்ஸ் தான் ஆகும். அந்த ட்ராப் டவுனில் போயிட்டு நம்ம என்ன சப்ஜெக்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கிரிட் லைன் கலரை சேஞ்ச் பண்ணோன்னா ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு கேட்டகரியில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஒர்க் ஷீட்ன்றதில் எந்த ஒர்க் ஷீட்டு கிரிட்லைன் கலர் மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக கிரே கலர் தான் இருக்கும். நம்மளுக்கு வேண்டிய கலரை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். இப்போ கிரிட்லைன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இந்த ஒர்க் ஷீட் நிறைய இருக்குன்னா இங்கே டபுள் சைடு ஆரோ இருக்கும். அங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட்ன்ற டயலாக் பாக்ஸ் வந்துடும். அதில் போயிட்டு நம்மளுக்கு வேண்டிய ஒர்க் ஷீட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இந்த நம்பரை ஹைட் பண்ணணும். அதுக்கு கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸுக்கு போயிட்டு ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் வந்துடும். அதில் கஸ்டம்ன்ற கேட்டகரியில் ஜென்ரல்ன்றதை எரேஸ் பண்ணிவிட்டு 3 செமிகோலன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த நம்பர் ஹைட் ஆகிடும். பட் ஆனால் அந்த நம்பர் அங்கே தான் இருக்குது. இந்த
ஃபார்முலா பாரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் அந்த நம்பரை வந்து அன்ஹைட் பண்ணுறதுக்கு Ctrl+1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸுக்கு போயிட்டு ஜென்ரலில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். மறுபடியும் அந்த நம்பர் அன்ஹைட் ஆயிடுச்சு.